லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஏன்னா அவன் மேல அத்தை கண்மூடித்தனமா நம்பிக்கை வச்சிருந்தாங்க. அதெல்லாம் உடைச்சிட்டு ஒரு பையனை கல்யாணம் பண்ணிட்டு வந்து நின்னா எந்த அம்மாக்கு தான் கோவம் வராது? என்னதான் நான் உன் மேல அவ்வளோ பாசம் காட்டினாலும் உன்னை வெறுத்து ஒதுக்குற வேதா மேல நீ இவ்வளோ பாசம் வச்சிருக்கிய. அவ உன்னை கண்டுபிடிச்சு பழி வாங்கறதுலயே குறியா இருக்காமா. இதுக்கு என்னதான் முடிவு? நானே அத்தை முன்னாடி போய் நான் தான் வித்யா, இத்தனை நாள் வாணின்னு போய் சொல்லி இந்த வீட்டுல வாழ்ந்துட்டு இருந்தேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்கறது தான் மாமா இதுக்கு முடிவு. வித்யா, என்ன பேசுற நீ? இதுக்காக தான் இத்தனை நாளா இந்த உண்மையை பாதுகாத்து வச்சிருந்தோமா? இப்ப நீதான் வித்யான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அம்மா உன்னை மன்னிச்சு இந்த வீட்லயே வச்சிருப்பாங்கன்னு நினைச்சியா? அவங்க என்ன வேணாலும் செய்யட்டும் சஞ்சய். அடிக்கட்டும், திட்டட்டும், இந்த வீட்டை விட்டு துரத்தட்டும். அவங்க என்ன கொண்டு போட்டுருவாங்களா என்ன? நீ அவங்களை இத்தனை நாளா ஏமாத்திருக்குங்கிற கோவத்துல அவங்க அதையும் செய்ய சான்ஸ் இருக்கு. இல்ல, அது நடக்காது. மாமா மேல அவங்களுக்கு மரியாதை இருக்கு. அவருக்காக என்ன அத்தை உயிரோட விட்டுருவாங்க. வித்யா, இது தப்பான முடிவு. சொன்னா கேளு ப்ளீஸ். வேணாம் வித்யா, நீ உண்மையை சொல்றதுக்கான டைம் இது இல்ல. என் முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. வித்யா, நீ தைரியமா சொல்லுமா. நான் உன் கூட இருக்கேன். உனக்கு எந்த ஆபத்தும் வராம நியாயத்துக்காக நான் போராடுறேன். அப்பா, அவதான் புரியாம பேசுறேன்னா நீங்க வேற இப்படி ஏத்தி விடுறீங்க. இல்லடா, வித்யா எல்லாத்தையுமே சொல்லட்டும், அதுக்கான காரணத்தையும் பேசட்டும். நான் வித்யாக்கு சப்போர்ட்டா இருந்து எல்லா பிரச்சனைக்கும் ஃபுல் ஸ்டாப் வைப்பேன். வித்யா, நீ தைரியமா பேசு. அப்பா, என்னப்பா பேசுறீங்க? என்ன நடந்தாலும் நான் பார்த்துட்டேன். நீ போய் தைரியமா பேசு. அப்பா, அப்பா, அப்பா ப்ளீஸ்ப்பா, வித்யா கிட்ட சொல்ல வேணும்னு சொல்லுங்கப்பா. இப்ப அதுக்கான சிச்சுவேஷன் இல்லப்பா, புரிஞ்சுக்கோங்கப்பா. விஜய், என்னாச்சுங்க? என்ன பிரச்சனை? பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு நானும் வித்யாவும் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கட்ட போறோம். என்ன சொல்றீங்க? வேதா கிட்ட வாணி தான் வித்யாங்கிற உண்மையை சொல்ல போறோம். மானசா கார்த்திகை கல்யாணம் பண்ணிட்டு போன அதிர்ச்சியில இருந்தே வேதா இன்னும் மீளல. அப்படி இருக்கும்போது நீங்க இப்ப இந்த உண்மையை சொல்லிதான் ஆகணுமா? நீங்க பிரச்சனையை முடிக்க நினைக்கல, புதுசா ஒரு பிரச்சனையை உருவாக்க போறீங்க. இந்த உண்மையை அவளால தாங்கிக்கவே முடியாதுங்க. யாரும் தயவு செஞ்சு வேதா கிட்ட சொல்லிடாதீங்க. சஞ்சய், விஜய், அம்மா வந்து வித்யா எங்கன்னு கேட்பாங்க. அவங்க கிட்ட என்ன பதில் சொல்றதுன்னே தெரியலையே. சொல்லுங்கம்மா. நான் என்ன சொல்றது? நீங்க தான் சொல்லணும். எங்க அவ? யாருமா? யாரா? இன்னைக்கு காலையில அந்த வித்யாவை கண்டுபிடிச்சு என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தணும்னு நான் சொன்னனே, மறந்துட்டீங்களா? உன் கண்ணு முன்னாடியே நிக்கிற ஒருத்திய அவங்க எப்படி வேதா தேடி கண்டுபிடிப்பாங்க? என்னக்கா, உனக்கு ஏதாவது தெரியுமா? ஆ? எனக்கு எதுவும் தெரியாது வேதா. நானும் அவளை பார்க்க தான் ஆர்வமா இருக்கேன். ஏன்டா அமைதியா நிக்கிறீங்க? பதில் சொல்லுங்க. எங்க அவ? நான் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேம்மா, தேடிட்டு இருக்காங்க. இப்ப காலையில கூட ஒருத்தர்கிட்ட பேசினேன். எப்படியும் கண்டுபிடிச்சிடலாமா? இதெல்லாம் எனக்கு தேவையில்லாத விஷயம். அவளை கண்டுபிடிச்சிங்களா இல்லையா அத சொல்லுங்க. இல்லம்மா, தேடிட்டு தான் இருக்கோம். அப்ப எங்க இருக்கான்னு எந்த தகவலும் தெரியலம்மா. என்னால கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா. ஒரு வாரம் டைம் கொடுத்தீங்கன்னா. ஒரு வாரமா? இன்னைக்கு அவ என் கண்ணு முன்னாடி வந்து நிக்கணும்.
இது ஒரு சின்ன வேலை. இத கூட உங்களால செய்ய முடியாதா? இப்படி எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறதால எந்த பிரயோஜனமும் இல்லை. நம்ம அவசரத்துக்கு நினைச்சதெல்லாம் நடக்காது. வேதா, கொஞ்சம் பொறுமையா இரு. ஒரே நாள் அவளை கண்டுபிடிச்சு கொண்டு வந்து நிறுத்துறது பிராக்டிக்கலா கஷ்டம் தானே. அவ எங்க இருக்காளோ? இல்லக்கா, இவனுங்க மனசு வச்சா அதை செய்ய முடியும். ஆனா செய்ய மாட்டானுங்க. என் கண்ணுல இருந்து அவளை மறைச்சு வைக்கணும்னு இவனுங்களும் இவங்க அப்பா கூட சேர்ந்துகிட்டு சதி பண்றாங்களோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. வர வர இந்த வீட்ல என் பேச்சுக்கு மரியாதையே இல்லாம போயிட்டு இருக்கு. அப்படிலாம் இல்லைம்மா, நாங்கள் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். சீக்கிரமே கண்டுபிடிச்சிருவோம்மா. இல்லடா, நீங்க அவளை கண்டுபிடிக்க எந்த முயற்சியும் எடுக்கல. உங்க அப்பா உங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. நானா? நான் பசங்களை கண்ட்ரோல் பண்றேனா? எனக்கு அதுக்கெல்லாம் அவசியமே இல்லை. எனக்கு நல்லா தெரியும். வித்யாவை நான் நேர்ல பாத்துட்டா அவளுக்கு என்னால பிரச்சனை வரும்னு நீங்க பயப்படுறீங்க. அதான் அவளை தேட விடாம தடுக்கிறீங்க. பயமா? எனக்கா? வித்யாவை கண்டுபிடிக்கிறதுக்கு நீ ரொம்ப ரிஸ்க் எடுக்காத வேதா. உன்னால அவளை கண்டுபிடிக்கவே முடியாது. வித்யாவே உன் முன்னாடி வந்து நின்று நான் தான் வித்யான்னு சொன்னா மட்டும்தான் உன்னால அவளை தெரிஞ்சுக்க முடியும். அதுவும் நடக்கதான் போகுது. ஓ, அவளுக்கு அந்த அளவுக்கு தைரியம் இருக்கா? எங்க அவளை வர சொல்லுங்க பாக்கலாம். வாணி, நீ போய் கிச்சன்ல உன் வேலையை பாரு. சஞ்சய், விஜய், உங்க அப்பா சொல்ற மாதிரி அவ நேர்ல எல்லாம் வரமாட்டா. 2 பேரும் உடனே கிளம்புங்க. அவ எங்க இருந்தாலும் அவளை தேடி கொண்டு வந்து என் முன்னாடி நிறுத்துங்க. அவ இல்லாம நீங்க 2 பேரும் திரும்ப வரக்கூடாது. என்ன யோசிக்கிறீங்க? கிளம்புங்க. வேதா, அவங்கதான் கண்டுபிடிச்சு சொல்றேன்னு சொல்றாங்கல்ல. ஆமா, நீ ஏன் இவ்வளவு அவசரப்படுற? கொஞ்சம் பொறுமையா இருமா. இல்லக்கா, அவளுக்கும் எனக்கும் தீர்க்க வேண்டிய கணக்கு ஒண்ணு இருக்கு. அத நான் உடனே தீர்த்தாகணும். இல்லனா இன்னும் பல வருஷத்துக்கு நான் சில பேரோட சொல்லுக்கு கடனுக்கு ஆளாயிடுவேன். அம்மா, உனக்கு என்ன? இல்ல நான் தான் ஆண்டி? வந்து வா பிரீத்தி. அந்த வித்யா எங்க இருக்கான்னு நான் சொல்றேன் ஆண்டி. நீ அவளை கண்டுபிடிச்சிட்டியா? அவ எங்க இருக்கா? உள்ள வாங்க. இவங்க அந்த வித்யாவோட அத்தை தானே. இவங்க கிட்ட விசாரிச்சா இப்ப அந்த வித்யா எங்க இருக்கா, என்ன பண்றான்னு எல்லா தகவலும் தெரிஞ்சிரும்ல. அதனாலதான் இவங்களை அழைச்சிட்டு வந்தேன். வா நீலாவதி, நானே உன்னை நேர்ல வர சொல்லலான்னு இருந்தேன். நல்ல வேளையா என் மருமகளே உன்னை கூட்டிட்டு வந்துட்டா.
கடைசியா நீ இந்த வீட்டுக்கு வந்துட்டு போகும்போது நான் உன்கிட்ட வித்யாவை பத்தி கேட்டேன். அப்ப நீ என்ன சொன்னன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? என்ன சொன்ன? சரியா ஞாபகம் இல்லையே. நீ மறந்தாலும் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அவள மதுரையில கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. அவளால இனி எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராதுன்னு நீ சொல்லிட்டு போன. அப்படியா சொன்ன? அப்படிதான் சொன்ன. ஆனா அவளுக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. கல்யாணம் ஆயிடுச்சு. அவ கழுத்துல தாலி கட்டினதே உன் பையன் தானே. எங்கேயோ இருக்கிற அவளால என் குடும்பத்துல பல பிரச்சனைங்க. மறைஞ்சிருந்து என் குடும்பத்தையே ஆட்டி படைக்கிறா. என் கௌரவம் நிம்மதின்னு எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா செதைச்சிட்டு இருக்கா. அவளை நேர்ல பார்த்து எனக்கும் அவளுக்கும் இருக்கிற கணக்க நான் நேர் செய்யணும். உங்க வீட்டுல உன் கண்ணு முன்னாடி தானே நிக்கிறா. ஒன்னதான் கேக்குற, எங்க அவ? ஆண்டி கண்ணுல பட்டா அவளுக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சுக்கிட்டு மறைஞ்சிருந்து அவங்களுக்கு எதிரா பல வேலை செஞ்சுட்டு இருக்கா. அவளோட ஆட்டத்துக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். அவ எங்க இருக்கான்னு இவங்களுக்கு நிச்சயம் தெரியும். அதான் உங்களை கூட்டிட்டு வந்தேன். அடேங்கப்பா பிரீத்தி, நீ பெரிய ஆள்மா. வித்யாவை கண்டுபிடிக்கிறதுக்காக லீலாவதியை கண்டுபிடிச்சு இங்க கூட்டிட்டு வந்திருக்க பாத்தியா? இதெல்லாம் பெரிய விஷயம்தான். ஆமா, நீ அரசனூருக்கே போனியா? இல்ல அங்கிள், அவங்கள இங்க வர சொன்னேன். பிரில்லியன். என்ன நீலாவதி யோசிக்கிற? சொல்லு, வித்யா எங்க இருக்கா, என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லு. ஒரு பிரச்சனை இல்ல, சொல்லு. இவரு நிஜமாவே சொல்றாரா இல்ல சொன்னா அவ்வளவுதான்னு மிரட்டுறாரா? பணத்துக்கு ஆசைப்பட்டு தனியா வந்து மாட்டிக்கிட்டோமே. சொல்லு நீலாவதி, ஏன் யோசிக்கிற? இல்ல, ரொம்ப நாளாவே அவளுக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்ல. வித்யா கிட்ட நான் பேசுறது கூட இல்ல. அவ எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது. ஏங்க, அவ உங்க வீட்டு பொண்ணு தானே, எதுவுமே தெரியாதுன்னு சொல்றீங்க? தெரியாத விஷயத்த தெரியாதுன்னு தானே சொல்லுவாங்க. இதுக்காக தான் என்ன அவ்வளவு தூரத்துல இருந்து இங்க வர வச்சியா? இதான் விஷயம்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன். நான் கிளம்புறேன். ஏன் இல்ல? எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா எங்க ஊரே வந்து உங்க வீட்டு முன்னாடி தான் நிக்கும். வீட்ல ஒவ்வொரு செங்கலையும் தனித்தனியா பிரிச்சு எடுத்துருவாங்க, தெரியுமா? இத பாருங்க, இதெல்லாம் ரொம்ப தப்பு. நான் வந்தது என் புருஷனுக்கு கூட தெரியாது. ஒழுங்கா என்ன வீட்டுக்கு அனுப்பி வச்சிருங்க, இல்லைன்னா வேற மாதிரி ஆயிடும். இது உண்மையான துப்பாக்கியா? என்ன டம்மின்னு நினைச்சிட்டியா? நீ பயப்படாத, நான் உன்னை ஒண்ணுமே பண்ண மாட்டேன். ஏன்னா நீதான் இப்ப உண்மையை சொல்ல போறியே. பொய் சொன்னாதான் இந்த துப்பாக்கிக்கு வேலை.
பாணி, இத கொஞ்ச நேரம் உன் கையில வச்சுக்க. நானா? ஏன் பயமா இருக்கா? இந்த ட்ரிகரை அழுத்தினா மட்டும்தான் துப்பாக்கி வெடிக்கும். அது வரைக்கும் ஒன்னும் பிரச்சனை இல்லை. இத புடி. நான் கேட்கும் போது கொடுத்தா போதும். வேதா, இந்த விஷயத்த இவ்வளவு சீரியஸா விசாரிக்கணுமா? ஏதாவது தப்பாயிட போகுது வேதா. அந்த வித்யாவை நான் பார்த்தே ஆகணும். அதுக்காக நான் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போகலான்னு முடிவு பண்ணிட்டேன். நீ கவலைப்படாதக்கா, தப்பா எதுவும் நடக்காது. நீலாவதி எல்லாத்தையும் சொல்லிடுவா. நீ சொல்லு நீலாவதி, வித்யா எங்க இருக்கா? சொல்லு. இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? அவ இங்கதான் இருக்கா. எங்கயா? இங்கன்னா சென்னையில இருக்கான்னு சொல்றாங்கம்மா. சென்னையில எங்க இருக்கா? உங்ககிட்ட ஃபோன் நம்பர் இருக்கா? சொல்லு. அவ ஃபோன் நம்பர் இருக்கா? சென்னையில எந்த ஏரியால இருக்கா? இப்ப அவ என்ன பண்ணிட்டு இருக்கா? உன் போன்ல அவளோட போட்டோ இருக்கா? இல்ல, என்கிட்ட அவ போட்டோலாம் எதுவும் இல்ல. சரி, பரவாயில்ல. அவ எங்க இருக்கான்னு சொல்லு. சொல்லலன்னா இந்த அம்மா கொன்னுடும், சொன்னா அவர் கொன்னுடுவாரு. ஷோ, என்ன பண்றது? இங்கதான். நீலாவதி, அப்பா வந்திருக்காரு. இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? வித்யா. வித்யாவை பத்தி இவங்க கிட்ட என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? அவங்களுக்கு நீ பண்ண நல்லதெல்லாம் போதாதா? வித்யா இப்பதான் இந்த ஊருக்கு வந்து நல்லபடியா வாழ்ந்துகிட்டு இருக்கா. அந்த நிம்மதியை கெடுக்கலான்னு வந்தியா? உன் புருஷன் உங்ககிட்ட என்ன சொல்லியிருக்கான்? வித்யா வாழ்க்கையில நீ நுழைஞ்சு ஏதாவது இடைஞ்சல் பண்ணனா பஞ்சாயத்தை கூட்டி உன்னைய தீர்த்து விட்டுருவேன்னு சொன்னானா இல்லையா? ஆமா, சொன்னாரு. இப்ப அதையும் மீறி வித்யாவை பத்தி தாக்கல் சொல்றதுக்கு இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன்னா என்ன அர்த்தம்? மறுபடியும் பஞ்சாயத்து கூட்டணுமா? நான் விரும்பி ஒண்ணு இங்க வரல. இதோ இந்த பொண்ணுதான் என்ன போய் சொல்லி இங்க வர வச்சிருச்சு. இங்க வந்தா உங்க மருமக என்ன துப்பாக்கிய கட்டி மிரட்டி கேட்டுட்டு இருக்காங்க. என்ன பண்ண சொல்றீங்க? என்ன வேதா, துப்பாக்கியை வச்சு மிரட்டி உண்மையை வாங்கிடலான்னு பாக்குறியா? அது நடக்காது. நீ நினைக்கிற மாதிரி அந்த புள்ள வித்யாவை உன்னால் அவ்வளவு சுலபமா பாத்திர முடியாது. அவ்வளவு சீக்கிரம் அவ முன்னாடி வரவும் மாட்டா. உன் பின்னாடி நின்னு அவ நினைச்சதெல்லாம் சாதிச்சு நீ பண்ற தப்பெல்லாம் புரிய வச்சு உன்னை முழுசா திருத்தினதுக்கு அப்புறம் தான் அவ முன்னாடி வந்து நிப்பா. என்ன அவ திருத்துறாளா? என்ன நேருக்கு நேர் சந்திக்க திராணி இல்லாம பதுங்கி இருக்கிற கோழ அவ என்ன திருத்துறாளா? வீரங்கிறது நேருக்கு நேரா மோதி நீ பெரியவளா நான் பெரியவளான்னு ஜெயிச்சு காட்டுறதுல இல்ல,
கெட்டது நடக்கும்போது எங்கிருந்தாலும் அதை தடுத்து நிறுத்தி நல்லது மட்டுமே நடத்தி காட்டுறது. அந்த வகையில என் பேத்தி வித்யா வீரமானவதான். அந்த வீரத்துக்கு முன்னாடி நீ இல்ல வேற யாரா இருந்தாலும் ஜெயிக்க முடியாது. அவ புகழ பாடுறதுக்காக தான் இங்க நீங்க வந்தீங்களா? அப்படியும் வச்சுக்கலாம். ஏன்னா நாளைக்கு அந்த புள்ள உன் வீட்டுல வந்து மருமகளை வாழ போறவில்ல, அவளை பத்தி நீ தெரிஞ்சுக்கிட்டா நல்லது தானம்மா.